உலக மக்களின் மாம்டேடு திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ் சகோ. வணக்கம். இதுக்கு முன்னாடி பாகம் 8ல் சொல்லியிருந்தேன், இந்த 10 அறிவில் 10ஆம் இறைவனை அறிவுக்கு டைரெக்டாக போக முடியாது. அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க இத்தனை ஆன்மீகம் பயணம், இறைவன் இருக்கானா இல்லையா, இத்தனை மதங்கள், இத்தனை பிரிவுகள், அதுக்கப்புறமும் இறைவனை தேடி தியானம் அது இதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கெல்லாம் மண்டை மூளை காஞ்சிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆன்மீகம். ஒரு சாதாரண ஆளு கூட ஒரு சின்ன என்ன மரணம் என்பது நிச்சயம், அதுக்கப்புறம் இறைவன் இருக்கிறானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு வேண்டியது இருக்குது, நரகம் சொர்க்கம் இருக்கா இல்லையா, இருந்தால் அது நம்மளுக்கு சொர்க்கம் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அடங்கிய விஷயம்தான் அனைத்தும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள், இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையும், நரகம் சொர்க்கம் ஒன்று இருக்குது, நம்ம மாம்டேட் நம்ம கூடவே இருந்து பார்க்குறாங்க, எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்ம தண்டனை அனுபவிப்புன்ற பயமே இருந்தால் பூட்டு எதுக்கு? இந்த வீடியோ கேமரா இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா அப்போ இதுலேயே தெரியுது மனிதன் எப்படிப்பட்டவன் என்று. ஸோ நான் இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், அதாவது இந்த 9ம் 6ம் இந்த அறிவு மைனாக நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டா மற்ற அறிவுலாம் ஈஸி. 3வது அந்த 369 வந்துடும். அதாவது முதல் ஒளியை சாப்பிடும் அறிவு, அதை ஜீரணித்து அதனால் உருவாகக்கூடிய காற்று, நீர், மண் எல்லாம் இதாகி உயிர்கள் எல்லாம் உருவாகும் பொழுது, எல்லா உயிர்களும் சாப்பிட்றதுக்கு தான் மைனாக இருக்கும் பொழுது, 6வது அறிவு தான் இது சாப்பிட்றது மட்டும் இல்லை, இது அதை தாண்டி வேற ஒன்று இருக்குன்றது நம்ம ஒரு மிருகமாக இருந்த நாம் யோசித்து அந்த 6வது அறிவில் பகுத்து அறிவை அறிந்து நம்ம அனைத்தையும் ஆராயக்கூடிய அந்த பகுத்தறிவு வந்த பிறகு மீதி 7 உயிர் ஜீவன்களை அறிவது, 8 இயற்கை அறிவது, இதெல்லாம் அடங்கிடும். இப்போ ஏற்கனவே 6 அறிவு சொல்லக்கூடிய தொடர்தல், உணர்தல், பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 சென்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஜீவன்கள் அறிவில் வந்துடும். ஆனால் அந்த 9வது அறிவு முழு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழு பார்வை நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் முழுமை கிடையாது, முழுமையே இல்லை. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு மேலே பார்க்க வேண்டியது பெரிய விஷயங்கள்லேயும் இருக்குது, சின்ன நம்ம விரலுக்குள்ளே இருக்குது. இப்போ சாதாரண இந்த 2 முடி இருக்குங்களா, இந்த 2 முடி இப்போ நான் இதில் காட்ட முடியாது, இந்த 2 விரல் 2 முடின்னு வச்சுங்க. இந்த 2 முடியிலும் பக்கத்தில் வச்சு இந்த முடிக்குள்ளே நீங்கள் பார்க்குற அத்தனை பிரபஞ்சத்தில் வர்ற நட்சத்திரம் எத்தனை ஒளி நீங்கள் பார்க்கணும் மேலே, அதெல்லாம் இதுக்குள்ளே நுழையும். இதுக்குள்ளே நீங்கள் மைக்ரோஸ்கோப் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் தெரியும். ஆனால் பக்கத்தில் ஒரு முடி இருக்குது, ஆனால் இதை தொடக்கூட முடியாது, இதுக்குள்ள இடைவெளிகள் நிறையா இருக்கும். இந்த பார்வையிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா மொத்த பிரபஞ்சத்தையே பார்க்கலாம், அந்த அளவுக்கு இது போகும். அதுதான் சொல்கிறோம், 9ஆம் அறிவு நம்ம மாம்டேடு ஒரே பார்வையில் முழுசும் பார்ப்பாங்க. கிட்ட பார்வையும் சரி, தூரம் சரி, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் எல்லா பார்வையும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க. அந்த முடிக்கு உள்ள சைஸ்லேருந்து சின்னதுலேருந்து போனால் இந்த மொத்த பிரபஞ்சத்தில் ஒரு இணைப்பு நீங்கள் பார்க்குற இந்த பூமி கூட ஒரு இணைப்புனா அதுக்குள்ளே ஓட்டை இருக்குது. சொல்கிறதுனா முடியோட சின்ன, அதாவது ஒரு முடிக்குள்ளேயே அத்தனை ஒளிகள் நுழையனா அதுலேயும் எத்தனை கேப் இருக்குது, தொட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. அப்போ இதில் எதுவுமே முழுமையான இணைப்பு கிடையாது, எல்லாத்துலேயும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டை இருக்குது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இந்த இதுக்குள்ளே போயிட்டு இதையெல்லாம் நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சிங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த 6வதும் வந்துடும். அதுதான் சொல்கிறேன், இந்த 6ம் 9ம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த 3 மற்ற 3வதும் வந்துடும். 369 இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெஸ்லா என்ற ஒரு விஞ்ஞானி, அப்புறம் கணக்குப்பிள்ளை ராமராஜன், இவங்க 2 பேர் ஒரு பல வருஷங்களை கடந்து சொன்ன விஷயங்கள் அவங்க சொன்னது எனக்குள்ளே ஏதோ சொல்லுது. நான் ஒரு ஸ்கிரீனில் பார்க்குறேன்னு டெஸ்லா சொன்னார், நான் குலதெய்வம் சாமின்னு சொன்னார், அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுதுங்களே. அது நிறைய பேர்த்துக்கு
அதுக்கு வெவ்வேறு மாதிரி தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் உங்களுக்கு இந்த இது பதிவு பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள்.